பிரமாதம் அர்ஷிதா மேடம். இத என்னன்னு சொல்றது? நகைய போட்டதும் உங்க அழகு வேற லெவலுக்கு போயிடுச்சு. இந்த அளவுக்குலாம் ஐஸ் வைக்காதீங்க. ஏன்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்க பொய்யாதான் அவங்கள பாராட்டுறீங்கன்னு. இப்படி பேசுறது தாங்க எங்க மூலதனமே. ஆனா இப்ப நான் உங்களுக்கு காட்ட போற விஷயம் இருக்கு பாருங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கண்ணு வச்ச கண்ணு பார்க்காம அதையே பார்க்கும். அப்படி என்ன நகை இருக்கு உங்ககிட்ட? டைமண்ட். அதுல அவ்வளவு பெருசா என்ன இருக்கு? அதுதான் ராக், அன்கட் டைமண்ட், 100% பியூர் ஒரிஜினல் டைமண்ட். எப்படி அதை தோண்டி எடுத்தாங்களோ அது அப்படியே உங்க முன்னாடி வச்சிருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும்? அத காட்டுங்க. டேய் பாவேஷ், எவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? சாரி சார், நான் ஒரு வேலையா வெளியில போயிருந்தேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு, ஸ்டோர் ரூமுக்கு போ. அங்க இந்த அன்கட் டைமண்ட்ஸோட பேக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. பாருங்க. குவாலிட்டி சர்டிபிகேட். சர்டிபிகேட் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மேடம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியா தான் இருக்கு. நீங்க இத கண்ண மூடி வாங்கிட்டு போங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு வரேன். என்னோட பேக் அவள பிடிங்க. நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். விடாதீங்க, பிடிங்க. என் பேக் குடுறா. மோமோடி போட்டு குரங்கு மாதிரி ஒருத்தவன் தான். என்னோட பேக் ஓடு. என்னோட பேக் குடுடா. புடிங்கல என் பேக். சார் என்ன சார், ஏன் சார் இப்படி ஓடுறீங்க? நீ எங்க போய் தொலைஞ்ச? பாத்ரூம் போயிருந்த சார். இப்பதான் நீ டாய்லெட் போகணுமா? இப்பதான் குரங்கு ஒன்று உள்ள வந்துச்சு, கஸ்டமர் பேக் எடுத்துட்டு போயிடுச்சு. சார் குரங்கு மாதிரி மோமோடி போட்டு ஒருத்தன் உள்ள வந்து கஸ்டமர் பேக் எடுத்துட்டு ஓடி. என்ன? ஏய், நீ இப்ப எங்க ஓடுற? கோடி ரூபாய் டைமண்ட்ஸை விட்டுட்டு. அங்க ஏராளமான குரங்கு இருக்கு. இது என்னது? காட்ஸ், அனல் சார் கிட்ட சொல்லுங்க, இங்க ஃபிளாஷ் மாம் டான்ஸ் நடக்குது, யாரும் கொள்ளடிக்க வரலன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். ஜிம்மோட இனாகிரேஷனுக்காகவா? அதுக்காகவா இப்படி? அதுவும் மால்ல பண்றீங்க? சார் அதெல்லாம் குரங்கு இல்லை சார், சும்மா டான்ஸ் ஆடி. சார் எங்க போயிட்டாரு? கொலை 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 சார், கொலை நடந்திருக்கு. மர்டர் சார், கொலை நடந்திருக்கு. கொலை கொலை சார், கொலை சார், கொலை நடந்திருக்கு. மர்டர் மர்டர் சார். ஏபி ஜுவல்லர்ஸ்ல யாரும் எங்க சாரை கொண்டுட்டாங்க. செக்யூரிட்டி எல்லா எக்ஸிட்டும் க்ளோஸ் பண்ணு. யாருமே இந்த மாலை விட்டு வெளியே போக கூடாது, போக முடியாது. கொலைகாரனை பிடிச்சே ஆகணும். வாங்க. வைரங்கள் எதையுமே காணோம் சார். ஆனா ஆனந்த் சார் எங்க? ஆனந்த் சார், ஆனந்த் சார், ஆனந்த் சார், ஆனந்த் சார், ஆனந்த் சார், ஆனந்த் சார், ஆனந்த் சார். ஓ மை காட், இங்க இருக்காரு. சுயநினைவில்லை, ஆனா உயிரோட இருக்காரு. ஹலோ சார், நான் தான் இந்த மாலோட மேனேஜர். பேர் மனிஷ். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். பாடியை யாரும் டச் பண்ணல? இல்லை சார், யாரையும் எதையும் டச் பண்ண நான் விடவே இல்லை. ஓகே ஃப்ரெடி, பங்கஜ், நீங்கள் கீழே செக்யூரிட்டி கூட நில்லுங்க. மால்ல இருந்து ஒரு ஆள் கூட வெளியே போகக்கூடாது. எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட பேரு நம்பர் எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ. அப்புறம் அந்த குரங்கோட கெட்டப்ல டான்சர்ஸ் வந்தாங்க சார். அவங்க எல்லாரையும் என் கேபின்ல வச்சு லாக் பண்ணிட்டேன். அவங்க கூட எங்க 2 கார்ட்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். ஓகே,
நான் உங்களை போய் பார்த்துட்டு வரேன். சரி, அப்புறம் ஏவி ஜுவல்லர்ஸ் ஷோரூம் எங்க இருக்கு? சார், இவர் உங்களுக்கு காட்டுவார் சார். வாங்க. சார், இவர் தான் ஆனந்த் சார், இந்த ஜுவல்லரியோட ஓனர். இவங்களாம் இந்த ஜுவல்லரியில வேலை செய்றவங்க. ஓகே சார், மாவேஷ் பாவம் என்னோட எம்ப்ளாயி. அவனை அநியாயமா கொண்டுட்டாங்க. என்னோட பல கோடி விலை உள்ள டைமண்ட்ஸையும் காணும். சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இருங்க, பார்க்குறேன். சரிங்க சார். நீங்க எல்லாரும் இங்கே நில்லுங்க. ஆனந்த் சார், கொஞ்சம் உள்ள வாங்க. எஸ் சார். சார், இங்க வேற என்னெல்லாம் திருட்டு போயிருக்க? வேற எதையும் அவங்க கொள்ளையடிக்கல சார். அன்கட் டைமண்ட்ஸ் மட்டும்தான் திருடு போயிருக்கு. பல கோடி ரூபாய் வேலை சார். அது எங்க வச்சிருந்தீங்க? அதுவும் அங்கதான், அந்த ட்ரெயிலர் தான் வச்சிருந்தேன். சார், அநேகமா இந்த கொலை இந்த அன்கட் டைமண்ட்ஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா மற்ற ஜுவல்லரிஸ்லாம் அப்படியே தான் இருக்கு. நீங்க இங்க தான் இருந்தீங்களா இதெல்லாம் நடக்கும்போது? ஆமா சார், நான் இங்கே தான் இருந்தேன். அந்த அன்கட் டைமண்ட்ஸை நான் அஷிதா கிட்ட காட்டிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. அப்போ பாபிஷ் கிட்ட டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன். நான் அந்த நேரத்தில் அங்கிருந்து மூவ் பண்ணி அந்த நெக்லஸை சரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஆஷிதா மேடம் கத்தி கூப்பாடு போட்டாங்க. சத்தம் கிட்ட திரும்பி பார்த்தா குரங்கு மாதிரி மாஸ்க் போட்ட ஒரு ஆளு அவங்க ஹேண்ட்பேக் எடுத்துட்டு ஓடிட்டு இருந்தான். அவங்களும் துரத்திட்டு அவன் பின்னாடியே ஓடினாங்க சார். அப்போ என்னோட 2 எம்ப்ளாயிஸ் கோலும் சமாராகட்டியும் சொல்லி அவனை பிடிக்க சொன்னேன். அந்த நேரத்தில் உள்ள போன பாவிஷ் வெளியே வந்தான். சத்தத்தை கட்டி ஓடி வந்திருப்பான். அவனும் அவங்கள துரத்திட்டு தான் ஓட நினைச்சான். ஆனா நான் தான் ஜுவல்ஸ் எல்லாம் அப்படியே வெளியவே இருக்கு, நீ அதை பார்த்துக்கோன்னு அவனை சொன்னேன். நான் உள்ள போய் ஸ்டோர் ரூம்ல வச்சிருந்ததெல்லாம் செக் பண்ணேன். உள்ள எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வெளியில இருந்து சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டு நான் உடனே ஓடி வந்து பார்த்தா பாவேஷ் செத்து கிடக்குறான் சார். அப்போ அந்த குரங்கு முகமூடி போட்ட ஆள் இங்க நின்றுட்டு இருந்தான். அப்ப நான் அவனை பிடிக்க முயற்சி பண்ண அவன் இங்க அடிச்சுட்டு ஓடிட்டான். டைமண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். அதோட விலை பல கோடி ரூபாய் சார். மொத்தமும் போச்சு. குரங்கு முகமூடி போட்ட ஆளா? அந்த சிசிடிவி கேமரா கூட அந்த கொலைகாரன் உடைச்சிட்டானா என்ன? ஆமா சார். நாங்க அந்த ஃபுட்டேஜை பார்க்கணும். உடையறதுக்கு முன்னாடி இருந்தது. ஓகே சார். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். உங்களை யாரோ ஒருத்தர் தான் கொலைகாரன். அவன் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ப்ளீஸ் நீங்க எல்லாரும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். சார், எப்படி கண்டுபிடிக்க முடியும் கொலைகாரன் யாருன்னு? நாங்க எல்லாருமே தான் மாஸ்க் போட்டிருந்தோம்ல. எங்க யாருக்குமே ஒருத்தர் தெரியாது சார். என்ன? சார். அப்போ உங்களை யாருக்கும் ஒருத்தர் தெரியாதா? தெரியாது சார். ஆமா சார், நாங்க ஒரு குரூப் சேர்ந்த ஆள் இல்ல. நீங்க எல்லாரும் ஒரு குரூப்பை சேர்ந்த ஆள் இல்லைன்னா அப்போ ஒன்னா சேர்ந்து. சார், எல்லாரையும் விசாரிச்சாச்சு சார். நேம் அண்ட் அட்ரஸை வாங்கிட்டேன் சார். எல்லாத்தையும் வாங்கிட்டேன். சரி, இவங்க எல்லாரையும் கொஞ்சம் செக் பண்ண, ஏதாச்சும் கிடைக்குதா பாரு.
ஒரு விஷயம் விசித்திரமா இருக்கு. அவன் டைமண்ட்ஸை திருடினதுக்கு அதுக்கப்புறமா வந்து கேமராவை உடைச்சிருக்கான். ஜெனரலி குற்றவாளிங்க செயலை செய்யறதுக்கு முன்னாடி தான் கேமராவை உடைப்பாங்க. இவன் அப்புறமா உடைச்சிருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் கேமரா அங்க எங்க இருக்குன்னு தேடவே இல்லை. அவனுக்கு அந்த கேமரா எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. சார், அப்படின்னா அவன் அவனோட ஹோம்ஒர்க்கை கரெக்டாக செஞ்சிருக்கான். அப்படி இல்லைன்னா உள்ள இருந்தவங்க தான். உள்ள இருந்தவங்களா? எங்க கடையில நாங்க போய் திருட முடியுமா மேடம்? இல்ல மேம், அது உள்ள இருந்து வந்தாலா இல்ல வெளியே இருந்து வந்தாலும் தெரிஞ்சிடும். சார், இன்னொரு விஷயம், அவன் வந்து குரங்கோட முகமுடியை போட்டு முகத்தை மறைச்சிருக்கான்ல, அப்புறம் எதுக்கு கேமராவை உடைச்சு வச்சிருக்கான்? ஒருவேளை உனக்கு தோணி இருக்கும் கேமரா உடைச்சிட்டா இந்த ரெக்கார்ட்லாம் டெலிட் ஆகிடுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கல. ஒரு வேலை செய், இந்த ஷோரூமை சீல் பண்ணிவிடு. அப்புறம் உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே யாரும் வெளியே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். சார், இதெல்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்துல தான் நாங்க துரத்திட்டு போய் அந்த குரங்கு முக முடியாதுன்னு தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களை எப்படி சந்தேகப்படுறீங்க? ஒரிஜினல் கொலைகாரன் பிடிபடாத வரைக்கும் சிஐடியோட சந்தேக லிஸ்ட்ல எல்லாரும் இருப்பாங்க. இப்போ அநேகமா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, குரங்கு முகமூடி போட்டுட்டு வந்த அந்த டான்சர்ஸ் மேல தான் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பார்த்தா இவங்களை யாரோ ஒருத்தர் தான் அந்த டைமண்டை எடுத்திருக்கணும். செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் ஒன்றும் கிடைக்கல. சார், டைமண்ட்ஸ் இவங்க யார்கிட்டயும் இல்லை சார். அவங்க யார்கிட்டயுமே இல்லை சார். ட்ரெஸ்ல ஏதாச்சும் ரத்தக்கரை படிச்சிருக்கா? இல்லை சார். டைமண்ட்ஸ் யார்கிட்டயுமே இல்லைன்னா அப்போ அது எங்க போச்சு? இந்த ரூமுக்குள்ள. சார், நாங்க கொலைகாரங்களும் திருடங்களும் இல்லை, டான்சர்ஸ். சார், இது ரொம்ப தப்பு சார். உங்களுக்கு குற்றவாளி கிடைக்காத வரைக்கும் எங்களை இங்கேயே உட்கார வைக்க போறீங்களா? சார், ப்ளீஸ் சார், இப்போவாது எங்களை போக விடுங்க. நீங்க எல்லாரும் இங்க மங்கிங் ரவுண்ட் ஜிம்முக்காக இந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ண வந்தீங்கல்ல? ஆமாம் சார். யார் உங்களை இங்க வர சொன்னது? சார், எங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. எங்க அதை காட்டு. சார், இதுதான் அது. எந்த மொபைலோட மெசேஜ்? இங்க. ஜிம் முதலாளி விஷால கொல்றதுக்கு 2 நாள் முன்னாடி தான் இந்த மெசேஜ் வந்துச்சு. அதோட சேர்த்து இந்த வீடியோவும் அனுப்பி வச்சிருந்தா, இந்த மாதிரி தான் டான்ஸ் பண்ணணும்னு. சார், எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அட்வான்ஸாகவே பணத்தை அனுப்பிட்டாங்க சார். அதே நம்பர்லேருந்து மெசேஜும் வந்தது. அதாவது மாலோட மெயின் டாய்லெட்டில் மங்கி சூட்ஸ் இருக்கும். மாலுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணி பேக்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்புறம் டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. சார், எங்கள் விஷயத்தையும் அதான் நடந்துச்சு. அந்த ஜிம்மோட ஓனர் பேர் என்ன? விஷால் குமார். மணிஷ் சார், உங்களுக்கு அந்த விஷால தெரியுமா? சார், மங்கி கிரவுண்டு ஜிம்மோட ஓனர் விஷால். அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். பங்கஜ், மாலில் எத்தனை சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்க. பூர்வி, இவங்க எல்லாரோட அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்திருக்கோ அந்த அக்கௌண்ட் யாருதுன்னு விசாரி. சார். ஃப்ரெடி, இவங்க எல்லாரையும் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போ. வாங்க வாங்க போங்க, எல்லாரும் போங்க. வாங்க வாங்க, இந்த பக்கம். இந்த ரூமை கொஞ்சம் நல்லா செக் பண்ணணும். ஒருவேளை இங்க கூட எங்கேயாச்சும் மறைச்சிருக்கலாமே. மால்ல கொள்ளையடிச்சதுக்கு நாங்க என்ன பண்றது? எங்களை எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கீங்க? திருட்டு மட்டும் இல்ல, கொலையும் நடந்திருக்கு. இந்த கொலைகாரனை பிடிக்கிற வரைக்கும் இவங்க நம்மள எங்கேயும் நகர விட மாட்டாங்க. இன்னைக்கு காலையில யார் மூஞ்சில முழிச்சு தொலைச்சனோ தெரியல, கடைசியில இந்த மால்ல வந்து வசமா மாட்டிக்கிட்டேன். விஷால் சார், உங்களுக்கு இந்த ஐடியா எங்கிருந்து வந்துச்சு, இந்த ஃப்ளாஷ் மாப் டான்ஸ்லாம்? சார், என்ன நம்புங்க, எங்க எந்த ஃப்ளாஷ் மாப் டான்ஸும் ஆர்கனைஸ் பண்ணல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இதை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு பப்ளிசிட்டி பண்றதுல? இந்த சிட்டில எனக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு சார். சரி, அதையும் பார்த்துடலாம்.
இங்க பாருங்க, உங்க மொபைல்ல இருந்து அந்த டான்சருக்கு வீடியோன்னு மெசேஜ் எப்படி போயிருக்கு? சார் இது என் நம்பர் இல்ல, என் நம்பர் 1984563241. ஒருவேளை இந்த மெசேஜ் உங்க ஸ்டாஃப் யாராச்சும் அனுப்பியிருப்பாங்களா? இல்ல சார், இது அவங்க யார் நம்பரும் இல்ல, இது கண்டிப்பா வேற யாரும் தான். என் பேரை கெடுக்கிறதுல குறியா இருக்காங்க. நீங்க டெலிகம்யூனிகேஷன்ல கேட்டு இந்த நம்பர் செக் பண்ணுங்க. அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆனா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் இப்படி செஞ்சிருப்பாங்க, அதுவும் உங்க பேர்லயே? சொல்லிக்கிற மாதிரி எனக்கு எதிரி யாரும் இல்லை சார். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத எதிரி யாரும் இருக்கிற மாதிரி தோணுது. சரி, ஓகே. இப்போ நீங்க போகலாம். நாங்க தேவைப்பட்டா கூப்பிடுறோம், அப்போ வாங்க. அப்புறம் அவுட் ஆஃப் சிட்டி எங்கேயும் போகக்கூடாது. ஓகே சார். தேங்க்யூ. ஃப்ரெடி, இவரோட நம்பரை ட்ராக்கிங்ல வை. அப்புறம் எந்த நம்பர்லேருந்து டான்சர்ஸ்க்கு மெசேஜ் போச்சோ அதையும் ட்ராக் பண்ணு. யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பாரு. அப்புறம் மனிஷ் சார், அந்த ஆளை கூப்பிடுங்க. யாரு மியூசிக் ஆன் பண்ண அந்த டான்சர்ஸுக்காக? ஹலோ, அந்த சுரேஷை தேடி கண்டுபிடிங்க. காலையிலேருந்து ஆளை காணோம். ஹலோ சார். சார், மாலோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் ரெடியா இருக்கு. ஓகே, நாங்க வந்துடுறோம். ஒரு நிமிஷம் ஸ்டாப். கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணுங்க. ஸ்டாப். இந்த லாஸ்ட் மினிட்ல தான் இங்க வந்திருக்கான். அப்படின்னா சார், இவன் தான் நம்ம தேடுற கிரிமினலா? இந்த பீஸா டான்சரா? சார், ஒருவேளை இவனா இருப்பானோ அந்த அக்ஷிதாவோட பேக் எடுத்துட்டு ஓடுனது? இல்ல பங்கஜ், இவன் அந்த ஆள் இல்ல. ஏன்னா அவன் பின்னாடி அக்ஷிதாவும் ஜுவல்லரி ஸ்டாப்ஸும் ஓடினாங்க. இந்த ஆளு வேற எவனும் ஒருத்தன். சார், இவன் தான் அந்த ஆளு. டான்ஸ் நடக்கும்போது ஜுவல்லரி ஷாப்க்கு போயிருக்கான். அங்க பாவேஷை கொலை பண்ணிட்டான். கேமரா உடைச்சிட்டு அப்புறம் டைமண்ட்ஸோட எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப இந்த டைமண்ட்ஸ் எங்க தான் போச்சு? நம்ம தான் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம், எங்கேயும் கிடைக்கல. ஒருவேளை டைமண்டை வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருப்பாங்களோ, இல்ல வேற யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவனுங்கிட்ட தான் டைம் இல்லையே சார். அவனுக்கு ஏதோ பிளான் டான்ஸ், அது எனது ஃபிளாஷ் மாப். அதான் ஃபிளாஷ் மாப் டான்ஸ், அதில் தான் பங்கெடுக்க போறானுங்களே. சார், அந்த டைமண்டை டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மறைச்சு வச்சிருக்கலாம்ல? இல்ல மேனேஜர் சொல்றபடி பார்த்தா அது டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த டான்சர்ஸ் எல்லாமே மால்குள்ள தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அவங்க எல்லாரையும் மேனேஜரோட கேபின்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருக்க கேபினையும் நாங்க செக் பண்ணோம், அங்க டைமண்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஒருவேளை அந்த ஜுவல்லரி ஷாப் அப்புறம் இந்த டான்ஸ் எங்க நடந்துச்சோ அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஏறத்தாழ 70 இருந்து 75 மீட்டர் இருக்கும். 70 to 75. ரொம்ப தூரம் இருக்கு. இதுக்கு நடுவுல டைமண்ட்ஸ் எங்கேயாச்சும் மறைக்க வாய்ப்பு இருக்கு. பூர்வி, இதுக்கு நடுவுல என்னென்ன டைம் இருக்கோ அதுல இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பாரு. சார், இங்கதான் அவன் எதையோ தூக்கி எரிஞ்சிருக்கான். அப்படியே ரிவைண்ட். ஸ்டாப். பாத்தியா? சார், ஒருவேளை இவனா இருப்பானோ அந்த அக்ஷிதாவோட பேக் எடுத்துட்டு ஓடினது? அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் கிட்ட கேட்டா அவன் யார் என்னன்றது தெரிய வரும். நாம ரீச் ஆகிறதுக்குள்ள எந்த திங்ஸையும் அங்க இங்கன்னு மாத்திருக்க மாட்டாங்கல்ல? மேடம், உங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரி மால்ல எந்த ஒரு பொருளையும் யாரையும் தொட விடவே இல்லை. இவன் பேரு மங்கள், இவன் தான் டியூட்டியில் இருக்கான். சார், மங்களா? ஆமாம் சார். இந்த மாதிரி மாப் போடுற பக்கெட்டை நீ உன் இஷ்டத்துக்கு அங்கே வேணா வச்சுட்டு போயிடுவேன். இல்லை சார், அது வந்து திடீர்னு மாலில் டான்ஸ் ஆரம்பிச்சாங்கல்ல, அதை பார்க்க போனேன் சார். ராஜுவும் என் கூட தான் சார் இருந்தான். ஆண்டி சொல்லிட்டா? ஆமாம் சார், அவர் சரியாக தான் சொல்கிறாரு. நல்லா இருக்கு. ஐ விட்னஸும் ரெடியா? அப்புறம் இந்த பக்கெட், இதை கூட கரெக்டான இடத்துல தான் வச்சிருக்கல? அப்போதான் கொலைகாரன் ஜுவல்லரி ஷாப்பில் கொலை பண்ணுவான், கொள்ளை அடிப்பான். அப்புறம் இந்த வழியாக ஓடும்போது டைமண்ட்ஸை இந்த பக்கெட்டில் போட்டுருவான். அதுக்கப்புறமா போய் டான்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவான். அப்படி தானே? அப்படியே கொலைகாரன் அந்த டைமண்ட்ஸ் அந்த பக்கெட்டுக்குள்ள போட்டான்னா கண்டிப்பா அவனுக்கு இன்னொரு பார்ட்னர் இருந்திருப்பான். அவன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான், இந்த டைமண்ட்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து போயிருப்பான். பங்கஜ், ஃபார்வர்ட் பண்ணி பாரு பக்கெட் பக்கத்துல யார் வந்திருக்கான்னு.
இந்த பக்கெட் பக்கத்துல யாருமே வரலையே. அப்படின்னா அந்த டைமண்ட் இந்த பக்கெட்குள்ள தான் இன்னும் இருக்கா? டைமண்ட்ஸ் இந்த பக்கெட்டுக்குள்ள இல்லையே. டைமண்ட்ஸ் எப்படி மறைஞ்சு போச்சுன்னு சொல்றா. சார் நான் தான் சொன்னேனே சார், டைமண்ட்ஸ் பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் அங்கே மாலில் டான்ஸ் ஆரம்பிச்சதும் நான் டான்ஸ் பார்க்க போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் மணி சார் கூப்பிட்டு யாரும் எதையும் தொடாதீங்கன்னு சொன்னார் சார். அதனால தான் அந்த பக்கெட் அப்படியே விட்டேன் சார். அப்ப நீ மத்தியானம் 12 மணிக்கு ஏன் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த காரிடார்ல? நீ இன்னும் பதிலே சொல்லியே. மதியானம் 12 மணிக்கு எதுக்கு மா போட்டு தொடச்ச? சார் என் வேலையை நான் கரெக்டாக செய்யறது தப்புன்னு சொல்லுவீங்களா சார்? நான் கிளீனிங் தான் சார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காரிடாரில். காரிடாரை க்ளீன் பண்ணியா இல்ல டைமண்டை க்ளீன் பண்ணியா? சார் காரிடாரில் தான் சார். அப்படியா? இது தினமும் 2 வாட்டி தொடப்பியா இல்ல இன்னைக்கு மட்டும்தான் நீ இப்படி செஞ்சியா? அது பாபேஷ் தான் செத்து போயிட்டானே. அவன் சாகறதுக்கு முன்னாடி என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டானே. பாவேஷா? அந்த பாவேஷ்க்கு இதுக்கும் என்னடா சம்பந்தம்? சார் அது பாபேஷ் கையில இருந்து கூல் ட்ரிங்க்ஸ் கேன் விழுந்துடுச்சு. மங்கள் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க கூல் ட்ரிங்க் கொட்டி இருக்கு, அதை சீக்கிரம் க்ளீன் பண்ணிடு. நான் பண்ணிடுறேன் சார், உடனே பண்ணிடுறேன். நீ போய் சொல்ற? நான் உண்மையா தான் சார் சொல்றேன். நீங்க வேணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்க சார். சார் இவன் தான் சுரேஷ். இவன் தான் இன்னைக்கு மியூசிக் ஆன் பண்ணி விட்டான். என்ன விஷயம் தெரியல, பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தான். இல்ல சார், பதுங்கி எல்லாம் இல்லை சார். எனக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு, அதனால தான் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வரேன். அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. வயிறு வலி வரத்தாண்டா கண்ணா செய்யும். நீ தான் பழைய கிரிமினல் ஆச்சே. பழைய கிரிமினலா? உனக்கு இவனை தெரியுமா? ஆமா சார், இவனோட பழைய கிரிமினல் ரெக்கார்டு நம்ம கிட்ட இருக்கு. சார் நான் கிரிமினல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதாவது சார், ஒரு தடவை நான் பிக் பாக்கெட் அடிச்சதுக்காக உள்ளே போயிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் சார், திருடினா மாட்டிப்பேன்னு தெரியும் சார். அதான் ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சா? இந்த மியூசிக்கை போட்டு விட எவன்டா உனக்கு பணம் கொடுத்தான்? இல்லை சார், அதெல்லாம் எதுவும் தரல சார். பின்ன யார் பணம் கொடுத்தது? அது பாபேஷ் கொடுத்தாரு சார். ஆனா பாபேஷ் ஜுவல்லரி ஷாப்ல தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் எதுக்கு மற்றவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணோம்? சார் நான் அதை கேட்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். சுரேஷ், இந்த மியூசிக்கை 12 மணிக்கு ப்ளே பண்ணி விட்டுரு. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. குட், நல்லா இருக்கு. எந்த ஆள் செத்து போனானோ எல்லா பழியும் அவன் மேல போடுறல்ல. ஏன்னா அந்த ஆள் வந்து விளக்கம் சொல்ல மாட்டான்ல. சார் சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன், என்ன நம்புங்க சார். பாவேஷா? என்னப்பா இது? யாரை கேட்டாலும் பாவேஷ்ன்ற பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அபிஜித், அந்த குரங்கோட காஸ்டியூம் வாஷ்ரூம்குள்ள இருந்துச்சுன்னா எவனோ ஒருத்தன் கண்டிப்பா அங்க வச்சிருக்கணும். மாலோட மெயின் டாய்லெட்ல மங்கி சூட்ஸ் இருக்கும். மாலுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணி பேக்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்புறம் டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. ஒருவேளை பாவேஷா இருப்பானோ? பாவேஷா அந்த காஸ்டியூம் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண தெரிஞ்சிடும். முதல்ல அது பார்க்கலாம். பாவேஷ் எத்தனை மணிக்கு மாலுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்படியே அவன் வரும்போது பேக் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தான்னு பார்ப்போம். ஆனந்த் சார் சொல்றதை வச்சு பார்த்தா அவன் ஒரு 10 மணிக்கு தான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவன் திரும்ப வேலையா போயிருக்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப அவன் ஒரு 12 மணிக்கு தான் வந்திருக்கான். ஹலோ. ஓகே 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 தேங்க்யூ சார். சார் அந்த டான்சர்ஸோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அண்ட் வீடியோ வந்துச்சுல்ல சார், அது பாவேஷோட மொபைல்ல தான் வந்திருக்கு. அவன் 2 நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு சிம் வாங்கியிருக்கானா சார். இங்கேயும் பாவேஷ் தானா? சரி பூர்வி, அந்த அக்கௌண்ட் நம்பர் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இத்தனை டான்சர்ஸோட அக்கௌண்ட்டுக்கும் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கல்ல சார். நான் அந்த அக்கௌண்ட் நம்பரை பேங்க்குக்கு அனுப்பிட்டேன் சார். இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் சார். சரி வா, பாபேஷோட ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணுவோம். சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு தடவை மட்டும்தான் தாக்கியிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுதான் தாக்குன அடையாளம். லைட்டாக பட்டிருக்கு, ஆழமாக பதியல. கொலைகாரன் ஒரு தடவை தான் அடிச்சிருக்கான். சிசிடிவி கேமராவை உடைச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இவன் எந்திரிச்சு நின்று இருக்கான், சாகலை. இவன் எந்திரிச்சு நின்னதை பார்த்துட்டு அந்த கொலைகாரன் மறுபடியும் ராடு எடுத்து இவனை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கான். 4-5 தடவை அடிச்சிருக்கான், கொடூரமாக அடிச்சிருக்கான்.
அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடுச்சு. ம். அதுவும் சரிதான், அப்படிதான் நடந்திருக்கும். எறும்பா? இவ்ளோ எறும்புகள் இதுக்குள்ள வந்துட்டு இருக்கு? ஆ தாரிகா, எறும்புகள் எப்போ வரும்னா ஏதாவது ஒரு வாசனை, அதாவது ஸ்மெல், அது எறும்புகளை அப்படி ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த டைமண்டோட பவுச்ல என்ன இருக்கு? இவ்ளோ எறும்புகள் அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிச்சாகணும். இந்த பவுச்சை வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணா என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பவுச்சில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டா எறும்பு ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். எறும்புகள் ஒரு விஷயத்துக்காக தான் வரும், சக்கரை. அதேதான், பெலடிக் சுகர் டேஸ்ட். வெறுங்கையோட வந்திருக்கான். அப்போ அந்த மங்கி சூட்டை பாவேஷ் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். டோட்டல் பிளானிங் இவன் தான் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அப்போ பாவேஷ் தான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் பிளானிங்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் உயிரே போயிருக்கு. அப்போ அந்த கொலைகாரன் அந்த 20 பேர்ல எவனோ ஒருத்தன். ஆனா அவன் யாரா இருப்பான் சார்? அநேகமா அவன் டான்ஸரா இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சார் சொல்றீங்க? நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த டான்ஸர்ஸை திரும்பவும் டான்ஸ் ஆட சொல்லலாம். சார், முதல் தடவை ஆடும்போது மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா? அதைத்தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ அதான் விஷயமா? சார் அந்த 20 டான்சஸோட அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்துச்சோ அந்த அக்கௌண்ட் ஒரு பொண்ணோடது. அவ பேரு காவேரி. சார் இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அவ பாவேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன, இங்கேயும் பாவேஷா? சொல்லுங்க டாக்டர். என்னது? அட கடவுளே, நான் வேற இந்த மாலுக்கு வந்து வசமா மாட்டிக்கிட்டேன். இந்த சிஐடி எப்ப வருவாங்க, கொலையை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க மேடம், கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கிறது? இதுல இந்த சிஐடி ஆளுங்க போனையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அட நீங்க குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட சொல்லி டான்ஸையாவது காட்ட சொல்லுங்க, இல்லன்னா தியேட்டர் ஓபன் பண்ணி ஃபிலிமாவது காட்ட சொல்லுங்க. போர் அடிக்குதுல்ல. சிஐடி மாலை ஃபுல்லா சீஸ் பண்ணிட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண முடியாது. என்னமோ பண்ணி தொலைங்க. இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிபாடி, சிஐடி வழி விடுங்க.
பின்னாடி போங்க போங்க வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க ஓரமா வாங்க பின்னாடி போங்க 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 கம் ஆன் டான்சர்ஸ் எல்லாம் வாங்க 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 லைன்ல நில்லுங்க. நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தீங்களோ எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே மறுபடியும் பண்ணுங்க. சுரேஷ் சார் மியூசிக் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். வா 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 இப்படி வா. ஏன் ஓ சுந்தர், அப்ப நீ தான் அந்த கொலைகாரனா? சார் கொலை எதுவும் நான் பண்ணல சார். ஏய் இனிமே போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, புரியுதா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கொலையை நான் தான் பண்ணேன்னு? உன்னோட தப்பான டான்ஸ் மூமெண்ட்டை வச்சு தான்டா சொல்றேன். எல்லாரும் டான்ஸை வேற மாதிரி பண்றாங்க, நீ மட்டும் வேற மாதிரி ஆடுற. அதுலயே தெரிஞ்சிருச்சு நீ டான்சர் இல்ல, நீயே தான் திருட, நீயே தான் கொலை பண்ணிருக்க. சார் நீங்க வேணும்னே மாட்டி விட பாக்குறீங்க சார். எவ சொல்லிட அப்படி செஞ்ச? பாவேஷ். பாவேஷ் பாவேஷ் உனக்கு பணம் கொடுத்தானா? அவனை கொல்ல அவனே சொன்னானா? சார் நான் கொள்ளையடிக்க தான் போனேன். பாவேஷ் என்ன சொன்னான்னா, அந்த டைம்ல மால்ல டான்ஸ் நடக்கும். கேவி ஜுவல்லர்ஸ் உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் நான் தான் இருப்பேன். பின்னாடி இருந்து வந்து தலையில அடி. முன்னாடி ஒரு பிளாக் ட்ரேல டைமண்ட்ஸ்லாம் இருக்கும். எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. சிசிடிவி கேமரா ஒன்று இருக்கும், அதை உடைக்க மறந்துடாத. அதுக்கப்புறம் அந்த கடையிலேருந்து வெளியில் வந்து பில்டிங் காரிடாரில் ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க. அந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ அந்த பக்கெட்குள்ளே போட்டுரு. அதுக்கப்புறம் நீ மங்கி டான்ஸ் நடக்கிற இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணிடு. உன்னோட பங்கு உனக்கு கிடைச்சிரும். சார் அநேகமாக அந்த ராட் தெரியாமல் தலையில் பட்டதுனால செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். தவறு ஒரு தடவை தான் நடக்கும், 4-5 தடவைலாம் நடக்காது. பாவேஷ் தலையில ஒரு தடவை இல்ல 4 தடவை அடிச்சிருக்க. 4 தடவையா? சார் நான் அவரை ஒரே ஒரு தடவை தான் அடித்தேன். என்ன? டைமண்ட்ஸோட பவுச்சில் இருந்து சக்கரை எப்படி வந்துச்சு? வாய்ப்பு இருக்கு தயா, கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டைமண்ட்ஸே இல்லைன்னா அது சக்கரை இல்லை கல்கட்டா இருந்தா? என்ன அந்த டைமண்ட்ஸ் டம்மியா? அது சுகர் பீசஸா? நிச்சயமா. அப்படின்னா ஹர்ஷிதா லட்சக்கணக்கில் கொடுத்து சக்கரை வாங்க போனாளா? இந்த சர்க்கரைக்காக ஒரு உயிரே போயிடுச்சு. டாக்டர் சார், ஆர் யூ ஷூர்? இல்ல அது உங்க டெஸ்ட்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, இல்ல எந்த ஒரு தப்பும் நடக்கல தயா, அது சர்க்கரையே தான். ஆனா அந்த ஃப்ரெடிக்கு மாப் போடுற பக்கெட்ல இருந்து எதுவுமே கிடைக்கல. ஏன்னா டைமண்டுக்கு பதில் சர்க்கரையை போட்டாங்க, அது கரைஞ்சு போச்சு. அப்ப நகை கடையில வைரத்துக்கு பதிலா சர்க்கரையா? அதையா அபிஜித், இந்த கேஸ் இப்போ டோட்டலா உல்டா. கொலைகாரன் அந்த குரங்கு வேஷம் போட்டோம் இல்ல? என்ன சார், சுந்தர் தான் மாட்டிக்கிட்டான்ல, அப்புறம் அவன் கொலை பண்ணலன்னு எப்படி சார் சொல்றீங்க? சுந்தர் குற்றவாளி இல்லைன்னு நாங்க சொல்லல, அவனும் குற்றவாளி தான். இவன் பண்ண ஒரே குற்றம் என்னன்னா ஜுவல்லரி ஷாப்ல இருந்து திருடி இருக்கான், பாவேஷை அட்டாக் பண்ண இருக்கான். ஆனா பாவேஷை கொன்னது வேற யாரோ தான். அது யாரு சார்? சொல்றேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப கொலைகாரனே முன்னாடி வந்துருவான். சுந்தர், நீ பாவேஷோட தலையில எத்தனை வாட்டி அட்டாக் பண்ண? சார் பாவேஷ் தலை மேலே ஒரே ஒரு தடவை தான் அடித்தேன். அப்புறம் கேமரா உடைச்சிட்டு வெளியில் போயிட்டேன் சார். நீ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அங்க ஒரிஜினல் கொலைகாரன் வந்திருக்கான். அப்புறம் அவன் பாவேஷோட தலையில ஒரு 3-4 வாட்டி அடிச்சிருக்கான். நீங்க எல்லாரும் என்ன ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஏன்னா அந்த நேரத்துல கடையில உங்களை தவிர வேற யாருமே இல்ல சார். இல்ல சார், நான் கடையில தான் இருந்தேன், அடிபட்டு கிடந்தேன். அந்த முகமூடி போட்டவன் என்ன அட்டாக் பண்ணிட்டான். சார் இந்த ஆளு பொய் சொல்றான் சார். இந்த ஆளை நான் அட்டாக் பண்ணவே ஆனா நான் எதுக்காக சார் பொய் சொல்லணும்? ஏற்கனவே நான் கோடிக்கணக்கில் விலை உள்ள வைரத்தை தொலைச்சிருக்கேன்.
கோடி ரூபாய்க்கான சக்கரை. இந்த மாதிரி சக்கரை போட்டு டீ குடிச்சா ஜாலியா இருக்கும். நண்பா, நான் என்ன நினைச்சேன்னா, நான் கூட இந்த மாதிரி ஒரு சக்கரை கடை போடலான்னு இருக்கேன். அங்கேயும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வருவாங்க. சின்ன சக்கரை பீசஸ் கொடுத்தா கோடி ரூபாய் பணமும் அதுக்கு தருவாங்க. என்ன அந்த டைமண்ட்ஸ் இல்லையா, சக்கர பீசஸா? ஆமா, ஆனந்த் சார் ரொம்ப பயங்கரமா வேற பிளான் பண்ணாரு. போன மாசம் தான் கடையோட இன்சூரன்ஸையும் டபுளா மாத்திருக்காரு. இப்போ அவரே கடையை கொள்ளடிக்க வச்சிருக்காரு. ஈஸியா இன்சூரன்ஸும் கிளைம் ஆயிடும்ல. பை த வே மிஸ்டர் ஆனந்த், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஒரிஜினல் அன்கட் டைமண்ட்ஸை நீங்க பத்திரமா வீட்டில் தானே வச்சிருக்கீங்க. அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். யோ ஆனந்த், இதுக்கப்புறம் உன்னால உண்மையை சொல்லாம தப்பிக்கவே முடியாது. நான் வேற என்னதான் சார் பண்றது? லாக்டவுன் போட்டதுனால என்னோட மொத்த பிஸ்னஸும் லாஸா போயிடுச்சு சார். என் வீட்டை அடமான வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். யோசிச்சு பார்த்தா ஒரு வழியும் தெரியல. அப்ப எனக்கு தோணுன ஒரே ஒரு வழி இதுதான். கடையில கொல்ல போன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண. பாவேஷ், நீ ஓகே தானே? ஆமா சார், அவன் இன்னும் பலமா அடிச்சிருந்தானா நான் மேலேயே போய் சேர்ந்திருப்பேன். அப்புறம் சர்க்கரையை கொண்டு வந்துட்டியா? ஆமா சார், எடுத்துட்டேன். பிளான் சக்சஸ் தான். சரி, போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண. சரி சார். நீ பாவேஷ் அடிச்சு கொண்டு இருக்க. அவனுக்கு பங்கு தர வேண்டாம்னு நினைச்சிருக்க. உன்னோட வைரம் உன்கிட்ட தானே இருந்தது. ஏன்னா அது திருட்டு போச்சுன்னு சொன்னா இன்சூரன்ஸ் பண்ண உனக்கே கிடைச்சிரும். சார், நான் மட்டும் பாவேஷை கொலை பண்ணல அப்படின்னா அவன் வாழ்நாள் முழுக்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்திருப்பான். பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. டான்சர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டிருந்தாங்க. யாருக்கும் யாரையும் அடையாளம் தெரியாது. அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. மாட்டிக்கிட்டான் பாவேஷ். பாவேஷையும் நீ உயிரோட விட்டு வைக்கல. அதனால இப்ப எதுவும் பேசவும் முடியாது. என் பிளான் எல்லாம் பக்காவா நடந்துச்சு. ஆனா திடீர்னு வாட்ச்மேன் என் கடைக்குள்ள வந்துட்டான். அவன் பாவேஷோட பாடியை பார்த்து கத்தி கதற ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஒவ்வொரு குற்றவாளியும் இந்த மாதிரி தான் முட்டாள்தனம் பண்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட பிளான் ரொம்ப பக்கான்னு. ஆனா அப்படி நடக்கிறது இல்ல. ஏதோ ஒரு வகையில மாட்டிப்பாங்க. திரும்பவும் போய் ஜெயில உட்காந்து யோசியா. கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தோட இருந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லதா இல்ல கம்பி எண்ண போற ஜெயில் நல்லா இருக்கான்னு யோசியா.